அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்னம், சென்னை, மதுரை and திருநெல்வேலி. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தாவேகாவுடனான பேச்சுவார்த்தை ஏதாவது இருக்கா? என்ன முடிவு எடுத்திருக்காங்க சார்? அதெல்லாம் பொறுத்திருந்தாங்க. லெட் அஸ் வெயிட். பேசியிருக்காங்களா? இல்ல, அதெல்லாம் அதிகாரப்பூர்வமா எனக்கு தெரியல. அவ்வாறு தெரிய வந்தால் நாங்கள் பேசுவோம். இந்த வெற்றி எப்படி பாக்குறீங்க? இது ஜனநாயகத்தில் மிக இயல்பானது. வெற்றி பெற்றவர்களை வாழ்த்துவது நமது கடமை. எனவே அவரது வெற்றியை நாங்கள் வாழ்த்தி அதற்கு மதிப்பளிக்கிறோம். நீண்ட வருடங்களுக்கு பிறகு தொங்கு சட்டசபையானது ஏற்படக்கூடிய சூழல் இருக்கு. தமிழ்நாட்டு அரசியல் இப்ப என்ன மாதிரியான? இதுவும் ஜனநாயகத்தில் இயல்பானது. ஜனநாயகம் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள நிறைவில் ஜனநாயகமே வெல்லும். கூட்டணி வந்து தொடருமா? இப்ப அந்த கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம். அந்த கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம். அது ஒரு கொள்கை கூட்டணி. ஒரு தேர்தலுக்கான கூட்டணி இல்ல, கொள்கை கூட்டணி. அது தொடர்கிறது. திமுகவுடன் கொள்கை கூட்டணியா சார்? ஆமா, நாங்க எப்பவுமே அப்போதிலிருந்து இப்போ வரைக்கும் ஒரு கொள்கை கூட்டணி தான். பிஜேபியை வீழ்த்த வேண்டும் என்கிற எங்கள் கொள்கை. அந்த கூட்டணி தொடர்கிறது. தேர்தலுக்கான கூட்டணியாக இல்லாம கொள்கை கூட்டணி சொல்லியிருக்கீங்க. எப்பவுமே கொள்கை கூட்டணி தான். திராவிட இயக்க கருத்தியலும் கம்யூனிஸ்ட் கருத்தியல் நேரத்தோட நெருங்கி வருகிற கருத்தியல். எனவே அது கொள்கை கூட்டணி தான். தாவேகாவை பொறுத்தவரை அது ஒரு ஜனநாயக குறியீடு. அது ஒரு ஜனநாயக கட்சி. அதை நாங்கள் மதிக்கிறோம். அதன் வெற்றிக்கு வாழ்த்து கூறுகிறோம். நன்றி, வணக்கம். அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்னம், சென்னை, மதுரை and திருநெல்வேலி.